மேளதாளங்கள் முழங்க வீதி எங்கும் வண்ண வண்ண கோலமிட்டு யாரை வரவேற்க காத்திருக்காங்க. வீடியோவை முழுசா பாருங்க. எக்ஸ்க்ளூசிவான கோயில் வீடியோக்கள் பார்க்கணும்னா அவசியம் எங்க பேஜை ஃபாலோ பண்ணி. மதுரை மக்களின் மனம் கவர்ந்த கள்ளழகர் தாங்க திருவிழாவை முடிச்சுட்டு அழகர் கோயில் திரும்பிட்டாரு. ரங்கனுக்கு திருவடி அழகு, வரதனுக்கு கடுக்கன் அழகு, திரு வேங்கடவனுக்கு சொரூபம் அழகு, திரு நாராயணனுக்கு வைரமுடி அழகு, விட்டலுக்கு திரு சூரணம் அழகு, ஆரா அமுதனுக்கு அழகோ அழகு, ஒட்டிலா அப்பனுக்கு அபயம் அழகு, பார்த்த சாரதிக்கு திருமுகம் அழகு, ஜெகநாதனுக்கு உருண்டை கண்கள் அழகு, குருவாயூர் அப்பனுக்கு கௌபீனம் அழகு, உடுப்பி நவநீதனுக்கு மத்து அழகு, ரெங்க மன்னாருக்கு ஆண்டாள் அழகு, ஆமுரி வியப்பனுக்கு கருணை அழகு, அழகு மலையானுக்கு எல்லாமே அழகு, அழகோ அழகு, பெயரோ அழகு, கல் அழகு. 18ஆம் படி கற்பன சுவாமிக்கு கள்ளழகருக்கு சாத்தின மாலையை எடுத்து 18ஆம் படி கருப்புக்கு மாலை சாத்தி மரியாதை செய்யறாங்க. கோவிந்தா கோஷம் விண்ண பிளக்குது கேளுங்க. இனி ஒரு வருடம் காத்திருக்கணும். இந்த அழகரை, இந்த கல் அழகரை விதவிதமான சப்பரங்கள்ல, விதவிதமான வாகனங்கள்ல இந்த கல் அழகனை பார்க்கறதுக்கு இன்னும் ஒரு வருடம் காத்திருக்கணும். மக்கள் எல்லாம் பிரியா விட கொடுத்து கல்லழகரை வழி அனுப்பி வைக்கிறாங்க. இந்த அலங்கார பிரியர் கல்லழகரை விதவிதமான தசவாதாரம் அலங்காரத்துல நம்மளுக்கெல்லாம் கண்கொள்ளா காட்சிகள்ல அவரை அலங்காரம் பண்ணி காமிக்கிறது அம்பி பட்டர் என்ற சுந்தர நாராயணன். அவர் தான் இந்த கவிதையும் எழுதியிருந்தாரு. அழகர் கோயிலுக்குள்ள பல்லக்கில இருந்து இறக்கி கள்ளழகரை கருவறையை நோக்கி கொண்டு போறாங்க. மனசிலான